யாரு? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சோதராம் 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 சோதராம். உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 46 முதல் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு தேவ பிள்ளைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வசன வார்த்தை. அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படி இருப்பாரா? அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலம் வரும்போது அனுகூலமான துணையுமாயிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் பலனா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அடைக்கலமா இருக்கிறாரு. 2 பலனா இருக்கிறாரு. ஒரு ஆபத்து தேவ பிள்ளைகளுக்கு வரும்போது அவர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வம், இப்படிப்பட்ட பாதுகாவலையும் இப்படிப்பட்ட பலனையும் தருகிற தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரச்சனை வரும்போது, ஆபத்துகள் வரும்போது நமக்கு துணையா இயேசு இருக்கும்போது அந்த பிரச்சனை நம்மளை ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எதிரிகள் எழும்பதான் செய்வாங்க. பிரச்சனைகள் நமக்கு விரோதமா சவாலா வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா இவைகள் ஒன்று நம்மை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்களை, தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைங்களை வாஞ்சியோடு விருப்பத்தோடு அந்த சந்தோஷத்தோடு இவ்வளவு நாளும் பாதுகாத்த இயேசுவுக்கு நான் ஆராதனை செய்யணும்னு சொல்லி எல்லா கடமைகளையும் மாற்றி வச்சுட்டு தேவ ஆலயத்துல கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதை எந்த ஆசீர்வாதத்தை எந்த சத்துருவாலுமே பறித்து கொள்ள முடியாது. எந்த மனுஷ ஆவியினாலும் தடை பண்ண முடியாது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கும் இல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் மனுஷங்களையும் மனுஷிகளையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இயேசு ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் இருந்து மனுஷ சாயலா இறங்கி வந்து நம்மோடு கூட சேர்ந்து பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், துக்கப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. பரிகாசம் பண்ணப்பட்டார். இதெல்லாம் எதற்காக? நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவதற்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த ஆசீர்வாதங்களை ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிற நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் சுதந்திரிக்கணும். எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் பொய்யுரையாது. அது நிச்சயமாகவே அது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டுமானால் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசித்து பார்க்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட சகல நன்மைகளையும் தர என் ஜீவனுள்ள தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை 100க்கு 100 அறிந்து கொண்டவர்களாய் இருந்து வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் தெய்வம். அவரே இன்றி வேறு தெய்வம் இல்ல. அவருடைய சமூகம் இது எப்படி தெரியும்? இது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தா எல்லாவித ஞானத்தையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அறிந்து கொள்ளுகிற பிள்ளைங்க தேவனுடைய கட்டளைகளை மீற மாட்டார்கள். அறிந்து கொண்ட பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்க மாட்டார்கள். வசனத்துக்கு புறம்பான காரியங்கள்ல செயல்பட மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் இயேசு என்பதை அறிந்து கொண்ட பிள்ளைங்க அவருடைய பாவமுள்ள பிள்ளைகளாய் மாறுவார்கள். சகிக்கிற தன்மை உண்டாகும், பொறுமை உண்டாகும், நிதானம் உண்டாகும். எங்கே போனாலும் எப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இடத்துக்கு நம்ம கடந்து போனாலும் அங்கே இருக்கிற ஜனங்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கே போனாலும் இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனம் என்பதை சத்துருக்கள் காணக்கூடிய அளவிற்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள். எப்பொழுது மாற்றப்படுவீர்கள்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை அறிந்து கொண்ட பிள்ளைங்க எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த தேசத்துல மேன்மையான நிலையில உயர்த்தப்படுகிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவர் கிருபை செய்வாராக.